கடைசியில தேடி வந்துட்ட பாத்தியா? அப்பனையும் சித்தியும் போட்ட போடல ஆட்டோமேட்டிக்கா நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்ளோ சீக்கிரம் நீ இங்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. என் கூட வாழணும்னு தேடி வந்திருக்கிற உன் முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். ஏய், அண்ணனுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா? worst நைட்ரா? என்ன இன்ஸ்பெக்டர் இந்த பக்கம்? இவங்க உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. உன்னை அரெஸ்ட் பண்ணணும். பேசாம கூட வந்துரு. என்ன இவ கம்ப்ளைண்ட் கொடுத்தாளா? என்ன சும்மா ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போகணுமா? முதல்ல நீ வா, போறது எங்கன்னு நாங்க பாத்துக்கிறோம். என்ன இன்ஸ்பெக்டர் பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? அரெஸ்ட் பண்ண எவிடன்ஸ் வேணும் தெரியும்ல? எவிடன்ஸ் தானே ஸ்ட்ராங்கா இருக்கு. நீயே வாக்கு மூலம் கொடுத்த வீடியோ கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேல வேற ஏதாவது வேணுமா? ஏய், என்ன வீடியோ? நீ ஏன் என் அக்காவை கொன்னேன்னு ஒத்துக்கிட்ட வீடியோ. என்ன கல்யாணம் பண்றதுக்கு தான் அந்த கொலையே செஞ்சேன்னு நீ ஏன் ஒத்துக்கிட்ட வீடியோ. போலீஸ் கிட்ட சொன்னா என் அப்பாவையும் சித்தியையும் போட்டு தள்ளிடுவேன்னு சொன்னியே அந்த வீடியோ. மேல வேற என்ன வேணும்டா? உருக்கு. ஏய், சேது பிடியா. இந்த தடவை உன்னை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். கூடவே வந்துட்டா உனக்கு நல்லது, இல்லன்னா உனக்கு மரியாதை இருக்கு. யோ, என்ன என்கிட்ட வாங்குறத வாங்கிட்டு இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ? வீட்டை விட்டு வெளில போன பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு போவானா? காஞ்சிபுரம் என்ன பக்கத்துலயா இருக்கு? 600 கிலோமீட்டர் தூரம். ஒரு பொண்ணு தனியா போயிருக்கா. எப்படி அவளை தனியா போவிட்ட? போவேன்னு தடுத்திருக்க வேணா? இல்ல போனதான் போனா கூட நீயும் போயிருக்க வேணாமா? அப்பா, ஜனனி தைரியமான பொண்ணுப்பா. நீங்க இவ்வளவு தூரம் கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏய், இப்போ தைரியமானவளா இல்லையாங்கிறது பேச்சு கிடையாது. ஏன் யார்ட்டையும் சொல்லாம போனா? விசாலாச்சி, உங்ககிட்ட தானே அம்மா அம்மான்னு உருகுவா. அவளுக்கு ஒண்ணுனா உடனே பொங்கிட்டு வருவிய. உங்ககிட்ட கூட சொல்லியா? இல்லங்க அண்ணே, அவ சொல்லிருந்தா மட்டும் இவங்க உடனே நம்ம கிட்ட சொல்லிடுவாங்களா? மருமகளையே பொக்கிஷமா பாக்குறவங்க அவ சொன்ன வார்த்தைய புதையல் மாதிரி இல்ல பாப்பாங்க. பத்மா, பேசணும்னு ஏதோ பேசாத, சுமார். அவள எதுக்கு அதட்டுற? அவ கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? அவ இந்த குடும்பத்து பொண்ணு. இந்த குடும்பத்தோட கௌரவத்துல அவளுக்கும் பங்கு இருக்கு. வந்தவளுக்கு அந்த கௌரவம் புரியலையே. நினைச்சா போறதுக்கும் வரதுக்கும் இந்த வீட்டை என்ன அவ சத்திரம்னு நினைச்சாளா? அனுப்பி விட்டுட்டு கவலை இல்லாம உட்கார்ந்து இருக்கிறது பாரு. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கடா உனக்கு. ஏண்டா ஏதாவது பிரச்சனை என்னடா பண்ணுவ? ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குல்ல, யோசிக்க மாட்டேன்? பரவாயில்லையே, ஜனனி மேலேயும் அக்கறை இருக்கு. இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவ யாரோ, ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் என் தலையில தான் வந்து விடியும். அதையும் யோசி. மாமா, இத அவ யோசிக்கலையே. சிவா மாமா பேச்ச அவ என்னைக்கும் கேட்டதே இல்ல. அவ என்ன நினைக்கிறாளோ அதுதான் நடக்கும். நாம புலம்பி என்ன பிரயோஜனம்? பஞ்சாயத்துல ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவ. இப்போ உன் குடும்பத்திலேயே பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கா ஒருத்தி. எங்க போனாலும் என்னவோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். அவ பாஸ்போர்ட் காணாம போனதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போயிருக்கா. சும்மா ஏதாவது சொல்லாது. அவ என்ன கிராமத்து பொண்ணா? மலேசியால வளர்ந்த பொண்ணு. எங்கேயும் தனியா போய் பழக்கப்பட்டவ. அப்போ
நாங்கெல்லாம் கிராமத்துல வளர்ந்தவங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது. அவ எங்களை விட ஒசத்தி, அதானே? அமராவதி, சும்மா எது பேசினாலும் புள்ளி வச்சு கோலம் போடாத. அவளை பேச உனக்கு பொறுக்காதே. டேய், மலேசியால சமாளிச்சுக்குவா, இங்க அப்படியாடா? எனக்கு என்ன பத்தி சரியா படலடா. ஒரு பொண்ணு தனியா போக ஆரம்பிச்சா அது எங்க கொண்டு போய் முடியும்னு தெரியல. ஐயோ போதும்பா, சாரிப்பா, சாரி. அவன் பண்ணது தப்பு தான், இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன். மாமா, மாமா, வாடா. இவரு இவர்தான் நான் சொன்ன அந்த குடுகுடுப்பக்காரரு. வணக்கங்க. யோ மீச, நல்லா நடிப்பியா? நல்லா நடிப்பியாவா? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நீங்க தான் நல்லா நடிப்பியான்னு கேட்டீங்க. அது நைட்டு. இப்ப நான் சொல்றது மட்டும் கேட்டுக்கோ. சொல்லுங்க. இந்த வீட்ல சாமியே வந்து ஒரு விஷயத்த சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஆனா குடுகுடுப்புக்காரன் வந்து ஜக்கமான ஒரு சத்தம் போட்டானா மொத்த குடும்பமும் நம்பிடும். இந்த வீட்ல ஜனனின்னு ஒரு பொண்ணு என் மச்சான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். வரட்டுங்க. அவ வந்த நேரம் கெட்ட காலம் தொடங்கிருச்சுன்னு என் மாமா நம்புறாரு. நம்பட்டுங்க. அத மனசுல வச்சுக்கங்க. சரி. நீ என்ன பண்றனா, குடுகுடுப்புக்காரன் வேஷத்துல நடுராத்திரி இந்த வீட்டுக்கு வந்து உடுக்கைய அடிச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்கு ஒரு துருதேவதை பறந்து வந்திருக்கா. அவ ஒவ்வொரு உயிரா பலி வாங்க போறா. முக்கியமா ஒரு பெரிய உயிருக்கு ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு நீ சத்தமா சொல்லணும். சொல்லிருவாங்க. அந்த பெரிய உயிர் போறத தடுக்கணும்னா உடனே அந்த துஷ்ட தேவதைய வெளியே அனுப்பிடுங்க. இல்லனா அந்த ஆபத்தை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு நல்லா மிரட்டலா சொல்லணும். நம்புற மாதிரி. செஞ்சிருவோம், செஞ்சிருவோம். இந்த பேப்பர்ல எல்லாத்தையும் எழுதியிருக்கேன், நல்லா படிச்சுக்கோ. சரிங்க. ஒழுங்கா நடிச்சிருவல? கலக்கிருவோம், கலக்கிருவோம்.